நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய அருமை இரட்சகர் மீட்பர் உலக இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக கர்த்தருடைய வேத புத்தகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்க இருக்கிறதான வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 5வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 5வது வசனத்தில், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே அப்போஸ்தலன் பவுல் நம்மளை பார்த்து, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறான்னா, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே என்ன அடையாளம் அப்படின்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. பிரகாசமான இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் பிரகாசமான பிள்ளைகள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளை அப்படின்னா இயேசுவுடைய பிள்ளை. நம்ம என்ன மாதிரி பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளான மனிதர்கள், பிள்ளைகள், அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. அல்லேலூயா. நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு பிரகாசமான தன்மை இருக்கும், ஒரு தெளிந்த புத்தி, ஒரு தெளிவான பேச்சு. அன்பானவர்களை, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, மன்னிக்கிற குணம். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்வதற்கு கிறிஸ்து இயேசுவில் இருந்து வெளிப்பட்ட குணங்கள் நம்மளோடு கூட இருந்து என்ன செய்யணும்? வெளிப்படணும். அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளை, எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? வெளிச்சத்தின் பிள்ளை. அப்போ இருளின் பிள்ளை அப்படின்னும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகள்னும் பிள்ளைகள் இருக்காங்க. 2 பிள்ளைகள் தான் இங்கே பூமியில். ஒன்று வெளிச்சத்தின் பிள்ளைகள், இன்னொன்று இருளின் பிள்ளைகள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த பிரகாசமான ஒளியினோடு ஐக்கியமாகி வாழக்கூடியதான பிள்ளைகள் பிரகாசமான வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்க மனசில், அவங்க முகத்தில், அவங்க இருதயத்தில் எப்பவுமே ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. அன்பானவர்களே, எப்பவுமே ஒரு வெளிச்சம். ஏன்னா அவங்க பிரகாசமான வெளிச்சத்தின் பிள்ளைகள், பிரகாசமான இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள், பிரகாசமான ரட்சிப்பின் பிள்ளைகள். அன்பானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சொல்லும்போது, நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இருளுக்குள்ளான பிள்ளைகள் கிடையாது. அதாவது தவறான காரியங்களை செய்வதும், மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றை பேசுகிறதும், அந்த மாதிரியான பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. எதனாலும் வெளிப்படையான பேச்சு, மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுறது. அன்பானவர்களே, மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரராய் நடந்து கொள்வது, இதெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அவனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது இருளின் பிள்ளை. அவரை நம்பலாம் அப்படின்னு சொன்னால் வெளிச்சத்தின் பிள்ளை. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் நீங்கள் எல்லாரும் திருச்சபைக்குள் இருக்கிற நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் நம்ம வாழ்க்கையில்
நீ யாருடைய நீ என்ன பிள்ளை அப்படிங்கும்போது நான் வெளிச்சத்தின் பிள்ளைன்னு சொல்லுங்கள், வெளிச்சம் வரும். அல்லேலூயா அன்பானவர்களே. ஆமாம், வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு புது வெளிச்சம், ஒரு புதிய சிந்தனைகள், நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை எல்லாமே வரும். உங்கள் வாயின் அறிக்கையில் நீங்கள் தினமும் சொல்லுங்கள், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, அல்லேலூயா. நான் பகலின் பிள்ளை, அல்லேலூயா. நான் இருளின் பிள்ளை அல்ல, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் பகலின் பிள்ளை. நான் பகலில் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் மாதிரி எப்படி பிரகாசமாக இருக்கிற ஒரு பகல், அந்த மாதிரி பிரகாசமான பிள்ளை நான், அல்லேலூயா. எப்படி சொல்லணும், நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை அதான் பவுல் சொன்னார், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நான் வெளிச்சத்தின் பிள்ளைன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, சோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே அப்போஸ்தலன் பவுல் இவ்விதம் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவ அறியலை, உங்களுக்கு ஒரு வெளிச்சமான வாழ்க்கைனா என்னன்னு தெரியலை, இருளான வாழ்க்கையில் இருந்தீங்க, கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்தீங்க, பிரகாசமான உலகின் ஒளியான இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லாத போது நீங்கள் இருளுக்குள்ளே, அந்தகார இருளின் பிள்ளைகளா இருளுக்குள்ளே இருந்தீங்க. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமேன், அல்லேலூயா. இப்பொழுதோ நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமேன், அல்லேலூயா. அன்பானவர்களே, நல்லா பாருங்கள், இந்த வசனத்து முன்னால் வச்சு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், முற்காலத்தில்னு ஒரு காலத்தை சொல்கிறாரு, இக்காலம் என்று இப்பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்காலத்தை சொல்கிறார். முற்காலம், கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இருளாக இருந்தீங்க, இருளுக்குள்ளே இருந்தீங்க, இருளில் அடிமைப்பட்டு இருந்தீங்க. வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, வாழ தெரியாது. ஏன்னா இருள், இந்த உலகத்தின் புரிதல் கிடையாது. எது தேவை, எது தேவையில்லை, எது நிலையானது, எது அனித்தியமானது, எது நித்தியமானது, எதுவும் உங்களுக்கு தெரியாது. அறியாமை வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இருந்த நீங்கள் இப்போ தெளிவான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கீங்க. ஒரு தெளிவான வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு தெளிந்த புத்தியுள்ள மனிதனாக, ஞானமுள்ளவனாக, சகலத்தையும் அறிந்த மனிதனாக, தேறினவனாக. அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தருக்குள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, இப்போ நீங்கள் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் யாரு? நான் வெளிச்சத்தின் பிள்ளை. அல்லேலூயா. முற்காலத்தில் நான் இருளின் பிள்ளை தான். இயேசுவை பற்றி தெரியாது, ரட்சிப்பு பற்றி தெரியாது, திருச்சபை பற்றி தெரியாது, வேதம், கர்த்தருடைய வேத வார்த்தைகளை பற்றி தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் வாழ்கிற காலம் இருளின் காலம். அல்லேலூயா. அது இருளின் காலம். இது எல்லாவற்றையுமே தெரிந்து வாழ்கிற காலம் பிரகாசமான வெளிச்சத்தின் காலம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் இப்பொழுது நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாக இருக்கீங்க. ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் இப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமேன், அல்லேலூயா. அங்கே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொன்னார், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொன்னார். இந்த இடத்துல சொல்கிறாரு எபேசியர் 5:8, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைன்ற
அடையாளத்தை வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். அதுதான் பிரதானம், அதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வணங்குற தெய்வம் எனக்கு அப்பா இயேசு கிறிஸ்து, அவர் வெளிச்சமானவர், உலகத்துக்கே வெளிச்சமானவர். அந்த வெளிச்சத்தோடு ஐக்கியமாய் இருக்கிற நான் அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. எந்த இடத்துலையும் இருளுக்கு இடம் கொடுக்காதீங்க, இருளான செயல்களுக்கு இடமே கொடுக்காதீங்க. வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே பிரகாசம் இருக்கட்டும், நல்ல செயல்கள் இருக்கட்டும், நல்ல பேச்சு இருக்கட்டும், நல்ல சிந்தனை இருக்கட்டும், நல்ல நம்பிக்கைக்குரியவர்களாய் இருங்க. அல்லேலூயா. இது வெளிச்சத்தின் பிள்ளை. ஆமென். அன்பானவர்களே, அதனால்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போ இப்போ நீங்கள் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு இருளாக இருக்கிறீர்கள். அப்படியா சொன்னார்? இல்லையே. இயேசு, ஏன்னா அவருடைய பிள்ளைங்க, என்னோட பிள்ளைய நீ இந்த உலகத்துக்கு நீயும் வெளிச்சம்தான். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமென். அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் விசுவாச பயணத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமென். அன்பானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள்னு இயேசு சொன்னார். பவுல் சொன்னார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, யார் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? வெளிச்சத்தின் பிள்ளையால் தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அன்பானவர்களே, இயேசு சொன்னது போல் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் மட்டுமே நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படட்டுமே, எந்த இருளும் வெளிப்பட வேண்டாம். வெளிப்படுவது அனைத்துமே வெளிச்சமாகட்டும். அல்லேலூயா. வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். ஏன்னா வெளிப்படுவது அனைத்துமே வெளிச்சம். ஆமென். அல்லேலூயா. வெளிச்சமாகவே இருங்க. யோவான் 12:36 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருந்து ஒளியோடு நீங்கள் ஐக்கியமாய் இருக்கும்போது தான் உங்ககிட்ட இருந்து வெளிச்சம் வரும். ஒளியின் ஐக்கியத்தை விட்டுட்டா நம்மக்கிட்ட வெளிச்சம் பிரகாசம் வராது. ஏன்னா அந்த ஒளியின் ஐக்கியத்தோடு நாம் இருக்கும்போது தான் நமக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த ஒளியின் ஐக்கியத்தை விட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் பிரகாசம் நம்மக்கிட்ட இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். ஒளியின் இடத்தில் விசுவாசமாக இருங்க, ஒளியின் இடத்தில் ஐக்கியமாக இருங்க. அந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, அந்த ஒளியோடு அந்த வெளிச்சத்தோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமென். அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகள். சங்கீதம் 82:6 வசனம் பாருங்கள். சங்கீதம் 82:6 இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் எல்லோரும் உலகத்துக்கு வெளிச்சம். நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின்
மக்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதம் 82 6வது வசனம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே ஒரே காரியத்தை குறித்து பேசி ஒரே சிந்தனையில் இருக்கணுமா? பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்விதம் எழுதியிருக்கிறார், சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசணும். பிரிவினை இல்லாமல் ஏக மனது, ஒரே மனசாக நீங்கள் ஒற்றுமையாக நிற்கணும். ஏக யோசனை, ஒரே யோசனை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் சீர் பொருந்தி இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் இப்படி வாழணும்னு பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதுகிறார். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையின் வாழ்க்கை என்பது இதுதான். இவ்விதமான ஒரு ஐக்கியம், இவ்விதமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்மக்கிட்ட இருந்து அந்த வெளிச்சம் வெளிப்படுவது தான் நம்ம வாழ்க்கை. அந்த வெளிச்சம்தான் வெளிச்சத்தின் பிள்ளை என்பதன் அடையாளம். அல்லேலூயா. அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இங்கே பிரிவுகளே கிடையாது. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவ இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆமென். ஒளி, ஒரே ஒளிதான், ஒரே வெளிச்சம்தான். அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை பற்றி அழகாக எழுதியிருக்கிறார் பவுல் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் எல்லோரும், பேதுரு எழுதியிருக்கிறார், நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களுமாய் இருங்க, இணக்கம் உள்ளவர்களுமாய் இருங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக இருங்க. நீங்கள் எல்லோரும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்க. நீங்கள் எல்லோரும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாக இருங்க. நீங்கள் எல்லோரும் மன உருக்கம் உள்ளவர்களாக இருங்க. நீங்கள் எல்லோரும் இணக்கம் உள்ளவர்களாய், ஐக்கியம் உள்ளவர்களாய் இருங்க. அல்லேலூயா. நீங்களே வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். அன்பானவர்களே, அதனால் நீங்கள் எல்லோரும்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நிறைவான இந்த வசனத்தை வாசித்து இந்த நல்ல செய்தியை நிறைவு செய்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருவர் கீழ்ப்படிஞ்சு மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கும்போது வெளிச்சமான தேவன், பிரகாசமான தேவன் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அல்லேலூயா. அவர் ஒளியானவர். அவர் நம் வாழ்வின் வழியானவர். அன்பானவர்களே, அந்த பிரகாசமான ஒளியோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற நாம் எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம். வந்து பிறந்திருக்கிற இந்த புது வருஷத்தில் நான் வெளிச்சத்தின் பிள்ளைன்னு தினம் ஒரு முறையாவது சொல்லுங்க. அல்லேலூயா. இருள் உங்களை விட்டு விலகி போகும். வெளிச்சம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது. அல்லேலூயா.
அன்பானவர்களே, வெளிச்சம் உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எழும்பி பிரகாசிப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. பவுல் சொன்னது போல நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படியான நல்லதொரு வாழ்க்கையை, நல்லதொரு வெளிச்சத்தை, இந்த உலகம் இருள் சூழ்ந்தது. இந்த இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் என்ன செய்யணும்? வெளிச்சத்தை வெளிப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. அதனால் இருள் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. நமக்குள்ளே வெளிச்சம்தான் இருக்கணும். வெளிச்சம் உள்ளே வந்துச்சுன்னா இருள் உள்ளே விலகிவிட்டது இல்லையா? அதனால் முழுவதும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து பிரகாசமான வெளிச்சத்தை வெளிப்படுத்துவோம். உலகத்துக்கு வெளிச்சமாய் வாழ்வோம். கர்த்தர் இயேசு உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிரகாசிக்க செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நல்லதொரு நாளிலும் கர்த்தாவே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக கர்த்தாவே இந்த டிவி ஊழியத்தின் வழியாக கர்த்தாவே இந்த நல்ல வார்த்தைகளை விதைக்க நீர் இந்த நாளில் பாராட்டிய உங்கள் கிருபை இரக்கத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாய் எந்த விதமான இருளும் இல்லை. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் சொன்னபடியே உலகத்துக்கு வெளிச்சமாய் வாழ கர்த்தர் பலனளித்து ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான இருளான காரியங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் ஒளிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக ஒளி பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இவர்கள் அனைவரும் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் நீர் பலப்படுத்த வேண்டுவண்ணமாய் ஜெபிக்கிறேன். இருள் விலகட்டும், ஒளி பிரகாசிக்கட்டும். அனைவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவரே, விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொரு இடத்திலும் இந்த வெளிச்சம் பிரகாசிப்பதாக. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்த பலன் கொடுங்க, ஆசீர்வதிங்க. வல்லமையான இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சஞ்சலம், தவிப்பு, வேதனை, இருள் எல்லாம் இயேசு நாமத்தில் ஒளிந்து போகட்டும், நீங்கி போகட்டும். பிரகாசமான வெளிச்சம் இவர்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.